பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி வந்தாச்சு. எல்லா மக்களும் குரு கொட்டி கொடுக்க போறாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்கு? குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லாத்துக்குமே அதீதமான நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். கண்டிப்பா. சனி பயிற்சி மாதிரி ஒரு பயமோ ஒரு அச்சுறுத்தலோ எந்த ராசினருக்கும் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஸ்டில் சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் டஃபன் ஆகலாம். ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்துக்குமே நல்லதுதான் செய்வாரு. கண்டிப்பா. கெட்டதுன்றது ஒரு விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நடக்காது. ஏன்னா அவங்க ஒரு சுப கிரகம். ஜூன் 2ஆம் தேதி அவங்க மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அவங்க பெயர்றாங்க. சோ கடகராசி குரு உச்சம் பெறுகிற ஒரு வீடு. சோ ஒரு ஃபுல் எஃபெக்ட்ல அவங்களோட பலன் இந்த தடவை இருக்கும். மிதுனராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி காலத்துல தடைகள் எல்லாம் தாண்டி வெற்றி பெறுவாங்களா? கண்டிப்பா மிதுனராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரீயா ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன எப்படி சொல்றதுன்னே தெரியாத அளவுக்கு கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. ஏன்னா குரு பகவான் ஒரு 50-50 தான் பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு ஏன்னா ஜென்ம குருவா இருந்தாங்க கடந்த வருடம். சோ ஜென்ம குரு ராமன் வனவாசம் போன பீரியட். சோ அப்ப எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. கஷ்டம். அந்த ஒரு அலைச்சல், வேலைக்காக அலைச்சலா இருந்தாலும் அதுல ஒரு சக்சஸ் ஆகாத ஒரு நிலை, வேலை பறிப்போன நிலை, இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். சோ இது ஒரு ராஜயோகமான காலகட்டம் மிதுனராசி பொறுத்த வரைக்கும். அவங்க கிட்ட இருந்து அவங்க கடகத்துக்கு போயிடுறாங்க குரு. சோ அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். கண்டிப்பா. இதுல இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. பண வரவு ஒரு ஸ்டேபிளா இருக்கும். அதே மாதிரி குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு மிதுனராசினியர்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. அதுவும் இந்த மிருகசீரிஷம் நான் சொன்ன மாதிரி அந்த சிச்சுவேஷன் இருக்கும். இப்ப நீங்க என்ன பேச போறீங்க, நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி அவங்க இது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அது புரிஞ்சுக்கோங்க. ஜட்ஜிங் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் இன்ட்யூஷன் இஸ் டிஃபரெண்ட். கண்டிப்பா. ஒரு விஷயம் முன்னாடியே நடக்க போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால அவங்க எல்லாத்தையும் போட்டு பாடப்படுத்திட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா அந்த பக்கம் உள்ளவங்களுக்கு இவங்களுக்கு தெரியும்ன்றது அது எப்படி அவங்களுக்கு அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வராது. சோ அதனால அவங்க ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க. அது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும் எனக்கு தெரியும். அப்படி இதனால ஒரு சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இந்த அக்கா தங்கை, அண்ணன் தம்பி, இந்த மாதிரி சிப்ளிங்ஸ் கிட்ட கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். சோ அதை மட்டும் இவங்க கொஞ்சம் பார்த்துக்கும். மிச்சபடி கடன் தீரும். சோ வர பணத்தை அதுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்றது ஒரு லைஃப் ஸ்டைல் படி. கண்டிப்பா இதுவே ஆமா. அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய பிளானட் புதன் தான். சோ புதனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு துளசி மாலை பெருமாளுக்கு வாங்கி போடுறது, விஷ்ணுக்கு வாங்கி போடுறது, இதெல்லாம் பண்ணாலே ஒரு மிகப்பெரிய. அதே மாதிரி பாசி பயிர் சுண்டல் வாங்கி கொடுக்கறது யாருக்காவது வீட்டு பக்கத்துல உள்ளவங்களுக்கு சுண்டல் பண்ணி கொடுக்கலாம். இல்ல கோவில்ல போய் பிரசாதமா கொடுக்கலாம். இதெல்லாமே ரொம்ப விசேஷமா இருக்கும். கண்டிப்பா. அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம், இவங்களுக்கு இந்த ஒரு பேச்சு. திருவாதிரை நட்சத்திரம் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது ஞாயிறு பகவான, அதாவது கால பைரவரை அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சோ சூரியன். சோ கால பைரவர் வழிபாடு அவங்க பண்றது ரொம்ப விசேஷமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில போய் முக்கியமா கால பைரவர் வழிபடுறது. அதே மாதிரி அந்த நீல கலர்ல சங்கு போடு, அதை வாங்கி மாலையா போட்டு கொடுக்கறது. இதெல்லாமே அவங்க சூரிய பகவானை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அவங்க பண்ண வேண்டிய பரிகாரம். இன்னொன்னு நான் எல்லாருக்கும் சொன்ன மாதிரிதான், சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு அர்க்கியம் பண்ணா ரொம்ப விசேஷமா இருக்கும். முடிஞ்சா டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்வியல் பொறுத்த வரைக்கும் ஆங்ஸைட்டியை இவங்க
கட்டுப்படுத்தணும். பதட்டமாவே இருப்பாங்க. ஏன்னா ஜென்ம குரு இருந்த எஃபெக்ட் இருக்கும். சோ அந்த பதட்டமான நிலையிலேயே இருந்துட்டே இருப்பாங்க. சோ அந்த ஆங்ஸைட்டினால என்ன பண்ணுவாங்க, அது போக்குறதுக்கு ஏதாவது ஓவர் ஸ்பெண்ட் பண்றது, அதிகமான செலவு பண்றது. ஏன்னா அந்த ரிலாக்ஸேஷன் ஆகவே ஆகாது அவங்க. சோ அந்த கன்ஃபியூஷன் வந்து அவங்க தவிர்த்துக்கணும். அதுக்கு முக்கியமா அவங்க தவிர்க்க வேண்டியது டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன். போன், ப்ளூ ஸ்கிரீன் அவாய்ட் பண்ணணும். பண்ணிட்டு பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு மெடிடேஷன் பண்றது, ஒரு காமான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கிறது, தனிமையா இருந்து யோசிக்கிறதே ஒரு நல்ல பரிகாரம் தான். ஏன்னா பல நேரங்கள் நம்ம அதை பண்ணவே மாட்டோம். சோ அதெல்லாம் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா. புனர்பூசம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு? சோ புனர்பூசம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய பிளானட் வந்து குரு பகவான். சோ குரு பகவான்னா மஞ்சள். சோ மஞ்சள் நிற ஆடைகளை தானம் பண்றது, தட்சிணாமூர்த்தி வழிபடுறது, வியாழக்கிழமையில கொண்டக்கடலை மாலை போடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான பலன்கள். படிக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்ட பென், பென்சில், அந்த மாதிரி எதுனாலும், ஒரு நோட் புக் வாங்கணும், இல்ல ஃபீஸ்ல ஒரு பார்ட், இப்போ 25,000 ஃபீஸ்னா அவ்வளவு ஃபுல்லா கொடுக்க முடியாட்டி ஒரு 1000, 2000 முடிஞ்ச உதவி பண்றது, ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறது. ஆக்சுவலி அடுத்தவங்களுக்கு நம்ம கத்துட்டு இருக்கிறத சொல்லி கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ அதெல்லாம் வந்து ஜென்ரலா எல்லாருமே பண்ணலாம், பெரிய புண்ணியம் தான். பொதுவா இந்த நட்சத்திரத்தினர் வந்து பண்ணா இன்னும் அமோகமா அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா. இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் என்னவா இருக்கு? சோ இப்போ தானம் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஆமா, தானம் பண்ணாலும் அளந்து பண்ணணும். ஜெனராசிட்டியை வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கணும் இந்த டைம்ல. சில நேரங்கள்ல எமோஷனல் ஆகி இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு தனக்கு வந்து என்ன பண்றதுன்னு யோசிச்சு, தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சோ ஆமா, அதனால வீட்டுல வந்து சண்டை சச்சரவுகள் வர்றது. சோ அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து பாத்துக்கணும். எப்பவுமே வந்து பிறருக்கு உதவுறது என்னைக்குமே நமக்கு கெடுதலை கொடுக்காது. அப்படி இருந்தாலுமே நமக்கு வச்சுக்காம நம்ம சங்கடத்துல இருந்துட்டு அதை வந்து நம்ம நல்ல முழு மன மகிழ்ச்சியோட நம்ம பண்ணாங்கன்னா அதுவே வந்து அவங்களுக்கு நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்கு. அப்ப நம்ம ஒரு மன வருத்தத்தோட வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றப்போ அது சரியா வராது. கண்டிப்பா. சோ அதனால தனக்கு கரெக்டா அவங்க வந்து பேலன்ஸ்டா அவங்களோட பினான்சியஸ் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. இது வந்து இந்த குரு பயிற்சி காலகட்டம் மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுக்க சுபிக்ஷமா இருப்பாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.